சினிமாவில் பல முன்னணி நடிகர்களின் படத்தில் காமெடி நடிகராக நடித்தவர்தான் நடிகர் தாடி பாலாஜி. சினிமாவில் வாய்ப்பு குறைவே தொலைக்காட்சி பக்கம் திரும்பிவிட்டார். மேலும் கடந்த ஆண்டு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பாலாஜியின் மனைவியான நித்யாவும் கலந்து கொண்டார். பல மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த இவர்கள் இருவரும் நிகழ்ச்சி முடிவதற்குள் ஒன்றிணைந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போதும் இவர்கள் பிரிந்தே வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலாஜி மீது அவரது மனைவி மீண்டும் மாதவரம் காவல் நிலையத்தில் புகாரளித்திருந்தார். அதில் மது அருந்திவிட்டு பாலாஜி தகாத வார்த்தையில் திட்டியதோடு வீட்டிற்கு வந்து கண்ணாடியை உடைத்ததாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறியிருந்தார். பின்னர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்ற பாலாஜி நித்யா கூறிய குற்றச்சாட்டை மறுத்தார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாலாஜி காவல் உதவி ஆய்வாளரான மனோஜ்குமார் என் குடும்பத்தை நாசமாக்கிவிட்டார், என் மன உளைச்சலுக்கு அவர்தான் காரணம், அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் நித்யா எங்கள் மகளை பகடக்காயாக பயன்படுத்துகிறார் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் மகளின் கல்வி செலவை ஏற்க நான் தயார் என்றும் பண தேவைக்காக மட்டுமே நித்யா என்னிடம் பேசினார் என்றும் என் வாழ்வில் நடப்பது பற்றி கமல் சாருக்கு நன்றாக தெரியும் என்றும் கமல் சாரிடம் கூறிவிட்டுதான் நான் செய்தியாளர்களை சந்திக்க வந்தேன் என்றும் கூறினார். அது மட்டுமல்லாமல் தற்போது நித்யா மற்றும் மனோஜ் பேசிய ஆடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டிருந்தார். மனோஜ் என்பவர் நித்யாவை கெட்ட வார்த்தையால் திட்டியுள்ளார். மேலும் நாம் பேசியதை ஏன் பிறரிடம் சொன்னாய் என்றும் ஆத்திரமடைந்துள்ளார் மனோஜ். உனக்கு உதவி செய்ய போய் நான் மாட்டிக்கொண்டேன் என்றும் கூறியுள்ளார். அதற்கு நித்யாவோ நீ எனக்கு கெடுதல் தானே செஞ்ச என்று பெற்றோர்களை ஏன் மிரட்டினேன் என்று மனோஜ் கேட்டுள்ளார். அதற்கு மனோஜோ அவரை கொச்சை வார்த்தையால் திட்டி போனை வைத்து விடுகிறார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை அந்த வீடியோவோட லிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் தான் இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த வீடியோவை பாருங்க. நான் அதில் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோலேயே நீங்க கமெண்ட் பண்ணலாம். மேலும் இது பல தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.